ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல எல்லா ரூம்ஸுக்கும் தேவையான அளவு நல்ல ஸ்பேசியஸாவும் குடுத்து, வென்டிலேஷனுக்காக எல்லா ரூம்ஸுக்குமான விண்டோஸ், காற்றோட்டத்துக்காக வீட்ட சுத்தியுமே நல்ல ஸ்பேஸ் விட்டு, வெல் பிளான்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2 பிஹெச்கே இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. இந்த வில்லா பொறுத்தவரைக்கும் டோட்டலா 2 சென்ட் லேண்ட் ஏரியா, 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாலயே இந்த 2 பிஹெச்கே இண்டிபெண்டன்ட் வில்லாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் லுக். ரொம்ப சிம்பிளான எலிவேஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயுமே ரோடு நல்லா வைடாகவே இருக்குது. அண்ட் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு நல்ல க்ரே கலரில் டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இது மேற்கு பார்த்த சைட் அப்படிங்கிறதுனால வீட்டோட மெயின் கேட்டை மேற்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போன உடனேயே 10க்கு 18 அப்படிங்கிற சைஸ் இருக்கிற போர்ட்டிகோ ஏரியா. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய காரே நம்ம நிறுத்திக்கலாம். அண்ட் வீட்டோட அவுட்டர் வால் ஃபுல்லாமே நல்ல ஒரு செராமிக் டைல்ஸ் சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி செக்டு பேட்டர்னில் அமைஞ்சிருக்கிற ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்பும் இருக்குங்க. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால்க்கும் வீட்டோட வால்க்கும் இடையில நல்ல ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு கேப் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கு சிம்பிளான வுட் கர்விங் டிசைன் ஒர்க் பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே நுழைஞ்ச உடனேயே பெரிய லிவிங் ஏரியா 16க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷைனிங்கான ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்னு பார்த்தோன்னா ஹாலில் ஒன் சைட் வால் மட்டும் இந்த விண்டோ தவிர மற்ற எல்லா ஏரியாலையும் பேஸ் கலர் நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. தென் ஹாலில் நல்ல பெரிய விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா காற்றோட்டமாகவே இருக்கும். கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெண்டும் சேர்ந்து 8க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். கிச்சன் கவுண்டர் டாப்க்கு நல்ல ஷைனிங்கான கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிச்சன் சிங்க்கில் டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. தென் நமக்கு கிச்சன் ஏரியாவில் ஒரு பெரிய விண்டோவும் டைனிங் ஏரியாவில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் நமக்கு ஸ்டோரேஜ்க்கான ஷெல்ஃப் ஏரியா, வேண்டாத திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு டைனிங் டேபிள் ஒரு 4 சீட்டரோடு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் நல்ல ஸ்டைலிஷான செராமிக் வாஷ் பேஷனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட டோர் டிசைன் ரொம்ப ட்ரெண்டியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பிளெயின் அந்த ஒயிட் கலர் பெயிண்டிங் ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வேண்டாத திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சின்ன லாஃப்ட் ஏரியாவும் இருக்குங்க. வித் அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா 8க்கு 5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்குற வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வால்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்ல டியூயல் கலரில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மற்றபடி பாத்ரூம்க்கு தேவையான அத்தனை பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், இன்னொரு பெட்ரூமை அதை விட கொஞ்சம் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா 10க்கு 10 அப்படிங்கிற காம்பேக்ட் சைஸில் இருக்குங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். பெயிண்டிங் ஒர்க்குமே அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான். அண்ட் லாஃப்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா 5க்கு 4ங்க. சேம் எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் அந்த பாத்ரூமில் மாதிரியே டியூயல் கலர் காம்பினேஷனில் வால்ஸ் எல்லாத்துக்கும் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
வீட்டோட டோட்டல் பிளான் இது தாங்க. போர்ட்டிகோ ஏரியா, ஹால், கிச்சன் கம் டைனிங், 2 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம். தென் இந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து வெளியில் ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5க்கு 4 சைஸில் இருக்கிற இந்தியன் டாய்லெட் டைப்புங்க. இங்கேயும் எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயே டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்தே அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மாடிக்கு போகிறதுக்கு. மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நம்ம ரூம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மாடியில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. பட் இந்த வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட். இதே மாதிரி பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டல் ப்ரைஸ் 39 lakhs சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருக்கு, காரமடை ஏரியாவில் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்கள்.